ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கலைஞரின் வீடு திட்டம் என்ற திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிளியராக உங்களுக்கு புரியும் என்னன்றது. இலவச வீட்டு மனை பட்டா வழங்கி வீடு கட்டுவதற்கு இடம் வழங்கி 3.5 லட்ச ரூபா காசும் கொடுத்து வட்டியில்லா கடனுடன் சேர்த்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க கூட்டுறவுத்துறையில். இந்த டீட்டெயில் தான் தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. கலைஞரின் கனவு இல்லம் 2030க்குள் குடிசை இல்லா தமிழ்நாடுன்ற மாதிரி திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. தமிழக பட்ஜெட்டில் கொடுத்துருந்தாங்க. 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடு கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2024-25 1 லட்சம் வீடு, அதாவது இந்த பட்ஜெட்டில் 24-25 1 லட்சம் வீடும் ஒரு வீட்டிற்கு மதிப்பீடு பார்த்தீங்கன்னாக்கா 3 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலம் கடன் வழங்க புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த உத்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தற்போது செயல்பட்டு பெற்றிருக்குது. இதற்கான முக்கிய நடவடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவுத்துறையில் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டுறவுத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான வழிகாட்டுதலும் வழங்கியிருக்காங்க. என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, வீடு இதற்கு நிரந்தரமான வீடு கட்டும் திட்டத்தினை மறைந்த முதல்வர் கருணாநிதி கடந்த 1975 அறிமுகம் செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2010ஆம் ஆண்டு குடிசையில்லா தமிழ்நாடு மாநிலம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது ஊரக பகுதியில் குடிசை மாற்று அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தரமான கான்கிரீட் வீடுகளை அமைத்து தருவதற்கான இத்திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிராம பகுதியில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசை வீடுகள், அதாவது குடிசை வீடுகள் இருப்பதாக வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கனாக்கா மொத்தம் 8 லட்சம் குடிசை வீடுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்த தமிழக பட்ஜெட்டில் தங்கம் தென்னரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அப்போது சட்டசபை அமைச்சர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் ஊரக பகுதியில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் தலா ஒவ்வொன்றுக்கும் 3 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டு மனை இல்லாதவர்களுக்கும் இலவச வீட்டு மனை வழங்கத்துடன் வீடு கட்டுவதற்கான பணம் அங்கு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வீட்டு மனையே இல்லைனாலும் வீட்டு மனை வழங்கி கூடவே 3 லட்ச ரூபா வங்கியில் உங்கள் வங்கி கணக்கில் பணம் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு, வெளிப்படையான தேர்வு முறை, தங்கள் கனவு இல்லங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளும் குறிப்பிடத்தக்க அம்சங்களை தாங்கிய புதிய திட்டம் கலைஞர் கனவு இல்லம் என்ற பெயரில் வரும் நிதியாண்டில் 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்படுகிறது என்று தங்கம் தென்னரசையா அறிவித்திருந்தாங்க. 3500 கோடி வந்து இந்த தமிழக பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாமல் திட்ட மதிப்பீட்டிற்கு அதிகமாக செலவாகும் மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகளில் கடனாக பெறலாம் என்று அரசு ஏற்கனவே அறிவித்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருக்கின்றாங்க. என்னென்னா, கூட்டுறவுத்துறையில் இப்போ நான் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு கட்டுறேன், 3 லட்சத்தில் என்னால் கட்ட முடியாது சார், இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட்டுறவுத்துறைக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞரின் கனவு திட்டத்தில் தமிழக அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக கடன் வழங்குவதற்கான வழிகாட்டுதலை கூட்டுறவுத்துறை சார்போது வெளியிட்டுள்ளது. இதற்கு கூட்டுறவுத்துறையானது அனைத்து கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குவதற்கு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் என்ன பிறப்பிக்கிறாங்கன்னா, அதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளில் மாவட்ட வளர்ச்சி முகமையால் கண்டறியப்பட்டு கலெக்டர் ஒப்புதல் அளித்த பயனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அதாவது நீங்கள் கூட்டுறவுத்துறையில் போய் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது நீங்கள் வீட்டு மனை கலைஞர் கனவு இல்லத்துக்கான ஆணை பெற்றிருக்கணும். அது கூடவே ஜாதி சான்றிதழ் பெற்றிருக்கணும்.
ரூ. 1,00,000 வழங்குவதற்கான கொடுத்துருக்காங்க. இதற்கு வீட்டு வரை கடன் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு வீடு ஒதுக்கப்பட்டதற்கான ஆணை கேட்டிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் அவசியம் ஆகும். இது வட்டி பார்த்தீங்கன்னாக்கா, வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா 9.30% கொடுத்துருக்காங்க. 10% வரைக்கும் வரும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள் திருப்ப செலுத்தலாம் என இது தொடர்பாக கூட்டுறவு வங்கிகளில் விதிகளுக்குள் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கூட்டுறவுத்துறைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி 3,00,000 ரூபா கொடுத்துட்டு வராங்க. அது இல்லாமல் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு 3,00,000 ரூபாயில் கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் பாத்ரூம் போடணும் சார், அப்படி இல்லைன்னா வென்டிலேஷன் வைக்கணும், டைல்ஸ் போடணுன்றவங்களுக்கு மேலும் 1,00,000 ரூபா வந்து வங்கி கடன் கொடுக்குறாங்க. அதுவும் எங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியில் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் இந்த திட்டத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்ல கலெக்டரால் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா, அதாவது இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கான ஆணை, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கூட்டுறவுத்துறையில் வச்சுருக்க வங்கி கணக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னாக்கா 1,00,000 ரூபா கடன் கொடுப்பாங்க. அதுவும் மிக குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்க. இதுதான் தகவலாக கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பல்வேறு தகவல் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே வரும். தமிழக அரசாங்க நலத்திட்ட உதவிகள்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறீங்க.